குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சாமி, தமிழ் புத்தாண்டு நிறைய பேர் சொல்றாங்க சாமி, சுவடியில ஒரு மாதிரியா வந்திருக்கு, பயப்பட மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்றாங்க. என்னதான் நடக்க போகுது சாமி தமிழ் புத்தாண்டு? ஆங்கில புத்தாண்டிலே நம்ம சொன்னது 30% நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாங்க. இவங்க எது ஊத்துனாலும் நம்ம சொல்றது தானே சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. கிரகங்கள் நிக்கிற ஸ்தானத்துல ரொம்ப முக்கியம். குரு வீட்டுல சனி இருந்து அந்த மற்ற கிரகங்கள் வர்றது போறதெல்லாம் விடுங்க. சனி குரு வீட்டுல இருக்கிற இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்க இருக்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். சூட்சமங்கள்ல தான் பார்க்கணும். நிறைய பேர் எல்லாம் கணக்கு போடுவாங்க. எனக்கு வேறதான். கும்ப வீட்டுல ராகு இருக்க, சூரியன் வீட்டுல கேது இருக்கு, ரிஷபத்துல குரு ஊசலாடின்னு இருக்க, கடைசியில ஊசலாடிட்டு வந்துட்டு மிதுனத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கிறச்ச புதனுடைய வீட்டுல குருவும் உட்காந்துக்கணும். கடைசியில இவங்களோட அவன் சேர்றச்ச இவன் சேர்றச்ச சனி எப்போ திருக்கணிதத்தின்படியே பிறகு வாக்கியத்தின்படி இப்போ வரட்டும். அடுத்தது மேஷத்துக்கு போறக்கூடிய சனி அங்க ஒரு 2.5 ஆண்டு காலம். இவங்க எந்த கணக்கு வேணுமா படுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்குமே நம்ம ஒரு வாட்டியும் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு போய் தான் பேசணும். சும்மா ஏமாத்தலாம். இதோட வஸ்டா தான் ஆகும். மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ ட்ரம்ப்ன்ற ஒருத்தர் ஜெயிக்கிறச்சவே ட்ரம்ப் ஜெயிப்பாருன்றதோட இவரால் இவ்வளோ பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்குமே பொதுவாகவே ஜோதிடம் தெரியாதவர்களுக்கே நிறைய பேர் எழுதுனாங்க. ஏன்னா அவருடைய கேரக்டர். எல்லா காலகட்டத்திலையும் உலகத்தில் ஹிட்லர் உண்டு, எல்லா காலகட்டத்திலையும் பேராசைக்காரர்கள் உண்டு. எதற்குமே அடங்க மாட்டார்கள். அவர்கள் கட்டத்துக்கும் அடங்க மாட்டார்கள், சட்டத்துக்கும் அடங்க மாட்டார்கள். இப்போ ஈரானுடைய அதிபரை கொன்ன பிறகு சிரித்தார்கள், வெற்றி வாகை சூடினார்கள். இதோட உலகத்துல ஏன்னா ஈரான் அவங்க 40 ஆண்டு காலமாக அந்த ஏரியாவில் அவங்களுக்குன்னு எல்லா தடைகளையும் பண்ணிட்டாங்க. அப்போ 40 ஆண்டு காலம் ஒரு மனிதன் சர்வே ஆகுறான்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சர்வே ஆகும். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நிறைய. அந்த ஈரானியர்களுக்கும் யுத்தத்திற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஸோ அவங்களுடைய கால்குலேஷன்லாம் ட்ரம்ப்புடைய கால்குலேஷன் ஈஸியாக மன்னரை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஸ்பைகளை வைத்து எல்லாமே பண்ணி இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்ட். இப்போ நீங்களும் நானும் இப்போ உட்காந்து இங்கே பேசுகிறோம்னா நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நம்மளை காட்டி கொடுக்கும். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாத்ரூம்ல இருந்தா கூட தெரியும். நம்மளுடைய டிஜிட்டல் கேமராவை அக்சஸ் பண்றது நம்ம நினைக்கலாம் நம்ம தான் பண்றோம். நம்மளுடைய டிஜிட்டல் கேமராவை இங்க ஃபிக்ஸ் பண்ண ஆள் கூட அக்சஸ் பண்ணலாம். நம்ம இந்த நம்பர்லாம் மாத்தாம நம்பிக்கையில தானே ஓட்டுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் சைனாக்கார கம்பெனிகள்லாம் இருக்குது, ஒரு ஊர் கம்பெனி இருக்குது. எந்த கம்பெனியோ அதை வச்சு அந்த ஐபிஆர் நம்பரை வச்சு எல்லாம் பண்றது தான் இப்போ நடக்குது. இப்போ கலிகாலம் அது இந்த வருஷம் விஸ்வா இருக்கட்டும், அடுத்தது இப்போ பறவை வரட்டும், அடுத்தது பிளவங்க வரட்டும். 2031 வரைக்கும் கடுமையான பிரச்சனையில தான் ஜாலியாக இருக்கிறனால இன்னைக்கு இப்போ பேசுகிறோமா, சாய் செந்தில்கிட்ட ஹாப்பியாக பேசிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும். நோய் வர்றது வேற, கொத்தாக மரணம் வருது. இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது. அது என்ன நம்ம நினைச்சாலும் நடக்காது. இல்லைன்னா ஏன் குழந்தைங்கள்லாம் சாகும் யோசிச்சு பாருங்க. துபாய் இருக்கு, கத்தார் இருக்கு, அபுதாபி இருக்கு, குவைத் இருக்கு, சவுதி இருக்கு. எல்லாரும் நினைச்சாங்களா இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற போர். சரி, ஈரான் நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தா அவர் காலின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க என்னை அடிப்பாங்க, என்னை கொல்லுவாங்க, நான் சாவேன், ஆனா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, இந்த உலகம் இந்த கால்வாய் வழியாக வர்த்தகம் செய்ய முடியாதுன்றது முதல்ல திட்டமிட்டாங்க. ஏன்னா போர் வீரர்கள் தானே. அந்த காலத்திலேருந்து வழியாக நீங்க மன்னர் கதையெல்லாம் பார்த்தாவே அவர்களுடைய போர் வீரம் பத்தி தெரியும். ஸோ அதுதான் இப்போ நடக்குது. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் இப்படிதான். 31 வரைக்கும் கடுமையாக தான் இருக்கும் சாய் சார். சும்மா ஜோசியத்துல சொல்லலாம். உங்களுக்கு இப்போ குரு பார்க்குது, சனி குரு பயிற்சி வந்தோடனே நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? குரு கடகத்தில் உச்சமாகிறார், கடகத்தில் குரு பலமாகிற குருவை சனி பார்க்கிறார். ஏற்கனவே சனி ஆட்டம் தாங்க முடியாம சனிக்கு உட்கார்ந்துட்டு வச்சா அவருக்கு இன்னும் பவர் தான் கொடுப்பாரு. ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சனி பார்க்கறச்ச குறைஞ்சிரும். எப்படி குறையும்? இன்னும் வீரியமா தான் இருக்கும். ஸோ நீங்க பார்க்க தான் போறீங்க. இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. தங்கம் விலை குறையிறச்சா வாங்கிக்கோங்க. நான் 52 ரூபாய் தங்கம் இருக்கிறச்ச சொல்லிட்டு இருந்தேன். தங்கத்துல முதலீடு பண்ணுங்க. 180 ரூபா வரைக்கும் போச்சு. 160 ரூபா வரைக்கும் அதிகமா இருந்து வந்த உடனே வித்துறணும். இப்ப திருப்பி விலை குறையுது இல்ல, நல்லா இன்னும் குறையட்டும். குறையிறச்ச வாங்கிக்க. தங்கம் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா ஏறிதான் தீரும். ஏறுற சமயத்துல அப்ப ஐயோன்னு நினைக்க கூடாது.
இப்போ எல்லாம் சிலர்லாம் அதிமேதாவிகள்லாம் சொல்லுவாங்க 10,000 ரூபாய்க்கு சவரன் வரும், வந்தால் வாங்கி வைங்க, சந்தோஷமாக வாங்கி வைங்க. இருக்கிறது ஏன் பயப்படுறீங்க? இப்போ நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் விற்றா நஷ்டம், அது இன்னும் குறையச்சா வாங்குங்க, திருப்பி உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். எல்லாமே எல்லா பிரச்சனையும் வரும். பெரிய பெரிய கம்பெனி ஷேர்லேருந்து லாங் ஸ்டாண்டிங்காக அப்படியே போட்டுட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டால் தான். மியூச்சுவல் ஃபண்டு வேற, ஷேர் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள், விவசாயத்தினுடைய பொருள்கள், அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசிகள், அன்றாட பிரச்சனைக்கே பெரிய சவாலாயிரும். தமிழ்நாடு, இந்தியா எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை வரும்ன்றாங்க. உலகத்துக்கே வரும். லண்டன்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ம். இப்போ லண்டன்காரங்கள்லாம் இருக்காங்க, இந்த பார்ப்பாங்க, உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. வெளிநாடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், கலவரம் ஆரம்பிச்சு, வெறும் செக்கல்களாக இருக்கு, நிறைய சேதங்கள் இருக்கும். எல்லாருக்கும் இப்போ வந்து எப்படின்னா இந்தியர்கள் மேலே நிறைய வெறி இருக்கும். ஏன்னா இந்தியன் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கும். இப்போ அவங்களெல்லாம் காலி செய்யறதுக்கு தான் அடுத்தது இருக்கும். நான் சொல்றது ஏதோ நான் முதல்ல இருந்து கத்தின்னு கிடக்குறேன். என்னுடைய பழைய சேனல் நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 5 வருஷமா கதறின்னு கிடக்குறேன். இந்தியாவில் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைங்க. இந்தியாவிலையும் சேஃப்டி இருக்காது, நிறைய பிரச்சனைகள் வரும், தலைவர்களுக்கு துர்மரணங்கள் இந்தியாவிலும் தான் காட்டுது. இந்தியா மட்டும் ஸ்பெஷல், உலகத்துல தானே இருக்கு.